வணக்கம் நண்பர்களே, 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திற்கான திருமலை திருப்பதியில் ஏழுமலையானை தரிசிக்க பல்வேறு தரிசனங்களுக்கான சிறப்பு தரிசன டிக்கெட்களின் அறிவிப்புகள் திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாகத்தின் சார்பாக வெளியிடப்பட்டுள்ளது. அந்த தகவலின்படி வருகின்ற 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தரிசனம் செய்வதற்கான முன்பதிவுகள் டிசம்பர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து துவங்குகின்றது. டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை காலை 10 மணி முதல் சுப்ரபாத சேவை, தோமாலை சேவை, அஷ்டதல பாத பத்மாராதன சேவை மற்றும் அர்ச்சனை போன்ற பல்வேறு ஆர்ஜித சேவைகளுக்கான மின்னணு குலுக்கல் முறையிலான தரிசன டிக்கெட்கள், அதாவது எலக்ட்ரானிக் டிப் டிக்கெட்டுங்க முன்பதிவு செய்யப்படுகின்றது. டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10 மணி வரை இந்த சேவைகளுக்கான முன்பதிவுகள் செய்யப்படுகின்றன. பிறகு பகல் 11 மணி அளவில் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பக்தர்களின் பட்டியல் வெளியிடப்படும். இந்த பட்டியலானது தேர்ந்தெடுக்கப்பட்ட பக்தர்களின் அங்கீகரிக்கப்பட்ட மொபைல் எண்ணிற்கும் அவர்களது மின்னஞ்சலுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சேவைக்கான தகவல்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றது. மேலும் தேவஸ்தானத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான ttdevastanams.ap.gov.in என்ற இணையதளத்திலும் பக்தர்களின் பட்டியலானது வெளியிடப்படுகின்றது. முடிவுகள் வெளியிடப்பட்ட தினத்திலிருந்து 3 தினத்திற்குள், அதாவது டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை பக்தர்கள் அவர்களுக்கான தரிசன டிக்கெட்டுகளை உரிய கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி முதல் கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவை, ஆர்ஜித பிரம்மோற்சவம் மற்றும் சகஸ்ர தீப அலங்கார சேவைகளுக்கான முன்பதிவுகள் துவங்கும். அன்றைய தினமே பிற்பகல் 3 மணி அளவில் விர்ச்சுவல் சேவா டிக்கெட்டுக்கான முன்பதிவுகள் துவங்கும். டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை திருமலை ஏழுமலையான் கோயிலில் அங்க பிரதர்சனம் செய்யக்கூடியவர்களுக்கான முன்பதிவுகள் துவங்கும். அன்றைய தினமே காலை 11 மணி அளவில் ஸ்ரீவாணி நன்கொடையாளர்களுக்கான தரிசனம் மற்றும் அறைகளுக்கான முன்பதிவுகள் துவங்கும். அன்றைய தினம் பிற்பகல் 3 மணி அளவில் 65 வயது நிரம்பிய முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு இலவச தரிசன டிக்கெட்டுக்கான முன்பதிவுகள் துவங்குகின்றது. டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி அளவில் 300 ரூபாய் சிறப்பு வழி தரிசனத்திற்கான முன்பதிவுகள் துவங்குகின்றது. அன்றைய தினம் பிற்பகல் 3 மணி அளவில் திருமலை மற்றும் திருப்பதி பகுதிகளில் முன்பதிவு செய்த பக்தர்கள் தங்குவதற்கான அறைகளுக்கான முன்பதிவுகள் துவங்குகின்றது. டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருமலை ஏழுமலையான் கோயிலில் தன்னார்வலர்கள் தொண்டு செய்வதற்கான ஸ்ரீவாரி சேவைக்கான ஒதுக்கீடுகள் காலை 10 மணி அளவில் வெளியிடப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலே குறிப்பிட்டுள்ள அனைத்து தரிசனங்களுக்கான முன்பதிவுகளும் திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான ttdevastanams.ap.gov.in என்ற இணையதளம் மூலமாகவும், மேலும் திருப்பதி தேவஸ்தானம் என்ற மொபைல் செயலியின் மூலமாகவும் முன்பதிவுகள் செய்ய முடியும். திருமலை ஏழுமலையான் கோயிலில் பல விழாக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் மார்கழி மாதம் ஏகாதசி திதியில் கொண்டாடப்படும் துவார தரிசன பெருவிழாவானது ஜனவரி மாதம் 10ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை 10 நாட்கள் கொண்டாடப்பட இருக்கின்ற நிலையில் திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாகத்தின் சார்பில் சில முக்கிய தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி திருமலை ஏழுமலையான் கோயிலில் வைகுண்ட துவார தரிசனத்திற்காக இந்த நாட்களில் SSD டோக்கன் பெற்றவர்களும் மற்றும் ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்தவர்கள் மட்டுமே வைகுண்ட துவார தரிசனத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்பதிவு இல்லா பக்தர்களுக்கு துவார தரிசனம் அல்லது மூலவரை தரிசிக்க வாய்ப்புகள் அளிக்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட 10 நாட்களுக்கு சிறப்பு தரிசனங்களாக கருதப்படும் குழந்தைகள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், முப்படைகளை சேர்ந்த வீரர்கள், வெளிநாடு வாழ் இந்தியர்கள் ஆகியோர்களுக்கான ஒதுக்கீடுகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் VIP பிரேக் தரிசனத்திற்கான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாகத்தினரால் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி மாதம் 2025ஆம் ஆண்டு வைகுண்ட துவார தரிசனத்திற்கான SSD டோக்கன்கள் திருப்பதி மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிரில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்லையும் திருப்பதி ரயில் நிலையத்திற்கு எதிரே உள்ள மையத்திலையும் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது இல்லாம ஆன்லைன் மூலமாகவும் சிறப்பு தரிசன டிக்கெட்டுகள் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திற்கான பல்வேறு தரிசன மற்றும் சேவைகளுக்கான அறிவிப்புகளை நாம இந்த வீடியோவில் பார்த்தோங்க. திருமலையில் நடைபெற்று வரும் பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் சேவைகள் குறித்த தகவல்களை தொடர்ந்து பெற எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க பேராதரவு கொடுங்க. எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, குறைஞ்சபட்சம் ஒரு ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க.